Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. சமீப காலமாக நிறைய தீவிரவாத தாக்குதல்கள் குறித்து கேள்விப்படுகிறோம். சென்ற மாதம் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து கொடுத்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் நம்மால் மீள முடியவில்லை. தீவிரவாதம், விமான விபத்து இரண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு பயங்கர நிகழ்வு சரியாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு 329 உயிர்களை பறித்த கொடூரம் குறித்து நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? 1985 ஜூன் 23 ஏர் இந்தியா விமானம் கனடாவின் மான்ட்ரியல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு லண்டனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. லண்டனிலிருந்து டெல்லி மற்றும் மும்பைக்கு அந்த விமானம் வரவிருந்தது. அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே பறந்து அயர்லாந்தை நெருங்கும் போது விமானம் ரேடாரில் இருந்து மறைந்துவிட்டது. விமானம் எங்கு சென்றது, ஏன் ரேடாரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள தீவிர தேடுதல் நடந்தது. அயர்லாந்து கடற்கரைக்கு அப்பால் விமான பாகங்கள் கடலில் மிதப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மீட்பு குழு சென்று விமான பாகங்களையும் கிடைத்த மனித உடல்களையும் மீட்டது. அசம்பாவிதம் நடந்தவுடனே அது விபத்தா அல்லது விமானம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதா என்பது குறித்த தகவல் இல்லை. யாரோ சூட்கேஸை மட்டும் விமானத்தில் ஏற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றும், ஏர் இந்தியாவுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருந்தபோதிலும் அந்த நேரத்தில் அவற்றை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் தெரிய வந்தது. கனடாவின் வான்கூவரில் தொடர்ச்சியான வன்முறை போராட்டங்களால் அமைதியின்மையை தூண்டிவிட்ட சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீது புலனாய்வாளர்கள் தங்கள் கவனத்தை திருப்பினார்கள். கனடாவிற்கு புலம்பெயர்ந்த தல்வீர் சிங் பர்மர் சுதந்திர சீக்கிய நாடாக காலிஸ்தான் உருவாக துடித்த பிரிவினைவாதி. பொற்கோவிலில் சீக்கியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்க துடித்து கொண்டிருந்தார். கனடாவில் இருந்த அவருடைய நண்பர் இந்தர்ஜித் சிங் ரேயாத் வீட்டை கனடா நாட்டு காவல்துறை சோதனை செய்தபோது அதே 1985 ஜூன் 23ஆம் நாள் ஜப்பானின் நரிட்டா விமான நிலைய குண்டுவெடிப்பிற்கு சம்பந்தப்பட்ட நிறைய ஆதாரங்கள் கிடைத்தன. இந்த வழக்கு தொடர்பாக 2 கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் 4 வெடிபொருள் குற்றச்சாட்டுகளில் ரேயத் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பர்மர் மீது எந்த குற்றச்சாட்டும் நிரூபணம் செய்ய முடியவில்லை. இந்த சம்பவம் நடந்த 15 வருடங்கள் கழித்து வான்கூவரை சேர்ந்த 53 வயதான ரிபுதமன் சிங் மாலிக் மற்றும் காம்லூப்ஸை சேர்ந்த 51 வயதான அஜாப் சிங் பாக்ரி ஆகியோரை கைது செய்தனர். அஜாப் சிங் பாக்ரி இந்துக்களுக்கு எதிராக பகிரங்கமாக குரல் கொடுத்தவர். மாலிக் கனடாவின் பணக்கார சீக்கியர். ஏர் இந்தியா குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட பர்மர் 1992ஆம் ஆண்டு இந்தியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்ட ரிபுதமன் மாலிக் மற்றும் அஜாப் பாக்ரி தங்கள் கூட்டாளியான தல்விந்தர் பர்மரை காட்டிக் கொடுத்தனர். விசாரணைக்கு சில வாரங்களுக்கு முன்பு இந்தர்ஜித் சிங் ரேயாத் கொலை மற்றும் வெடிகுண்டு செய்ய உதவிய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவருக்கு மேலும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குண்டுவெடிப்பு குறித்து மாலிக் மற்றும் பாக்ரி பெருமையாக பேசியதை கேட்ட சாட்சிகள் தங்களிடம் இருப்பதாக கனடாவின் விசாரணை அமைப்பு கூறியது. ஏர் இந்தியா விபத்துக்கு நாங்கள்தான் காரணம் என்று மாலிக் சொன்னதாக கூறப்பட்டது. பாக்ரியை விட மாலிக்கிற்கு எதிராக வழக்கு வலுவாக இருந்தது. பாக்ரி 1984ஆம் ஆண்டு உலக சீக்கிய அமைப்பின் நிறுவன மாநாட்டில் 50,000 இந்துக்களை கொல்லும் வரை ஓய்வெடுக்க மாட்டோம் என்று கூறினார். கனடாவின் வான்கூவர் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட வழக்கில் இருவருக்கும் எதிராக பல சாட்சிகள் இருந்தும் அவற்றை நிரூபிக்க முடியவில்லை. ரிபுதமன் சிங் மாலிக் மற்றும் அஜாப் சிங் பாக்ரி ஆகியோர் 331 பேரை கொன்ற குற்றச்சாட்டில் இருந்து மட்டுமல்லாமல் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இந்த தீர்ப்பை கேட்டு மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானார்கள். பிறகு நடந்த விசாரணையில் வெடிகுண்டு மோப்பனாயும் அதை கையாளுபவரும் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பே விமானம் புறப்பட அனுமதிக்கப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. CSIS என்று அழைக்கப்படும் கெனடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் மற்றும் ராயல் கெனடியன் மவுண்டட் போலீஸ் இருவரும் இணைந்து சரியாக பணியாற்றவில்லையோ என்ற சந்தேகம் எழுந்தது. குண்டுவெடிப்புக்கு முந்தைய 6 வாரங்களில் ஏர் இந்தியா விமானத்தில் ஏதோ மோசமானது நடக்கப் போகிறது என்று CSIS 15 முறை RCMPக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. RCMP அதை தீவிரமாக விசாரிக்கவில்லை. சந்தேகப்பட்ட நபர்களின் தொலைபேசி ஒட்டுக்கேட்புகள் CSIயால் அழிக்கப்பட்டது தெரிய வந்தது. கனேடிய விசாரணை அமைப்புகளின் தவறுகள் குற்றம் நடக்க அனுமதித்தன என்பதையும்
கொலையாளிகள் அதிலிருந்து தப்பிக்க வழிவகுத்தன என்பதையும் நிரூபிக்கும் வகையில் இருந்தது. 1970களில் சீக்கியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியாவை பழிவாங்க இந்த கொடூர செயல் திட்டமிட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றும் கனடாவில் காலிஸ்தான் அமைப்புகள் செயல்பட்டு வருகிறது. அவர்களுடைய நோக்கம் சீக்கியர்களுக்கு தனி நாடு பெற்றுத்தருவது. முக்கிய குற்றவாளிகள் என்று கருதப்பட்ட 4 பேரில் ஒருவர் மட்டுமே தண்டிக்கப்பட்டார். ஒருவர் இந்தியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்ற இருவரும் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டனர். ஏர் இந்தியா குண்டுவெடிப்பில் படுகொலை மற்றும் சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு விடுவிக்கப்பட்ட இருவரில் ஒருவரான ரிபுதமன் சிங் மாலிக் ஜூலை 2022ஆம் ஆண்டு கனடாவில் அவரது காரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவரது கொலைக்கும் 2023ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட சீக்கிய தலைவரும் கனடா குடிமகனுமான ஹர்தீப் சிங் நிஜரின் கொலைக்கும் இந்திய தொடர்பு இருப்பதாக அப்போதைய கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். புதிதாக வெளிவரும் எந்த ஒரு தகவலையும் தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். 40 ஆண்டுகளில் கிடைக்காத புதிய தகவல்கள் அல்லது வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்தால் உண்மையை வெளியே கொண்டு வர அதையும் விசாரிப்போம் என்று 2025 ஜூன் 3 அன்று RCMP ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறது. யாரால் நிகழ்த்தப்பட்டு இருந்தாலும், யாரையோ பழிவாங்க நிகழ்த்தப்பட்டு இருந்தாலும் திட்டமிட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா அல்லது விடுவிக்கப்பட்டார்களா என்ற குழப்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றும் இருக்கின்றன.